Hi friends, today's special chicken chukka. Chicken chukka எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, நம்ம வெங்காயத்தை பொரிச்சு எடுப்போம். முதலாவது ஒரு சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி ஸ்லைஸாக வெட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்ச வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் காரிங்காக இருக்கும், கொஞ்சம் ப்ரௌனிஷாக. வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிருவோம், சூடாகட்டும். கோழி அரிசி 1/2 கிலோ சுத்தம் பண்ணி வெட்டிச்சுக்குவோம். அதோடு சேர்த்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள். ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 இல்லைன்னா நீங்கள் 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொரிச்ச வெங்காயம், தேங்காய் பால் 2 டேபிள் ஸ்பூன், கீ நெய் 1 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லா மேரினேட் பண்ணணும். ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணணும் பிஃபோர் வி குக். அப்போ தான் வந்து நம்ம போட்ட அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நல்லா செட்டாக உட்காந்துடும். ஸோ நம்ம நல்லா கிளறி விடுவோம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தை மூடி எடுத்துப்போம். அது ரெஸ்ட் ஆகட்டும் ஒரு 1/2 hour to 1 hour. ஆஃப்டர் 1 hour நம்ம ஏற்கனவே வெங்காயம் பொரிச்சோன்னே அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கடுக்கி 4 ஸ்பைசஸ் போடுறேன். பார்க்க போனால் இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துனால பட்டை, பூவு, லவங்காய் போட வேணாம். ஸோ நான் இது வந்து அடிஷ்னலாக தான் போடுறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் போடாமல் ஜஸ்ட் எண்ணெயில் கோழி போட்டு நீங்கள் பரட்டினீங்கன்னா கூட அதுவும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து நான் கோழி போட்டு நல்லா கிண்டுறேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த கோழி அரிசி போட்டு நல்லா கிண்டுறேன். கோழி அரிசி ஒரு லெவல் வந்துட்டோன்னே கலர் மாறினோன்னே அதுக்கப்புறம் லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஸ்லோ ஃபயர் வச்சுருவோம். நல்லா கொதி வருது பாருங்க. அது நல்லா ட்ரையாக வரணும். தண்ணிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு கொஞ்சம் குழம்பா வேணும், நீங்கள் குழம்பா எடுத்துக்கலாம். சிக்கன் சுக்கா வந்து இல்லை ரொம்ப ட்ரை எடுக்கணும்னா கூட அப்படியும் உங்கள் டேஸ்ட் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம். உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட் பத்திர தான். அவ்வளோதான், நம்ம சமையல் ஸ்டைல் டன். சிக்கன் சுக்கா நீங்கள் வெறும் சாதத்தில் கூட சாப்பிடலாம். கீரை கறி, சொதி, ரசம் இந்த மாதிரியோட விஜினி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? சிக்கன் சுக்கா இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட நம்ம புது வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. ஹாப்பி குக்கிங். Drop it.